வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா குறிப்பேட்டின் படிவம். அது 3வது பாடத்தில் இருக்கிற குறிப்பேட்டின் படிவத்தை பார்க்க போகிறோம். குறிப்பேடு படிவம்னா என்னென்னா அன்றாட வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு செலவுகளையும் ஒவ்வொரு வரவுகளையும் நம்ம எழுதுறது தான் குறிப்பேடு படிவம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது என்னென்னா குறிப்பேட்டின் வடிவம் எப்படி போடணும் அப்படின்னா அன்றாட நடக்கிற செலவுகளையும் விளைவுகளையும் நம்ம என்ட்ரி பண்ணுறது தான் குறிப்பேட்டின் படிவம். அந்த குறிப்பேட்டின் படிவத்தோட ஃபார்மேட் பார்க்கலாம். நம்ம முதல் நாள் போடுறோம், விவரம், பேப்பாயே, பற்று, வரவு. இதுதான் உங்களோட ஃபார்மேட். இப்போ நம்ம உள்ள சம்குள்ள ஓகே. இப்போ எடுத்துக்காட்டு 8 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டு 8 குறிப்பேட்டில் பதிவு செய்கன்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அந்த எடுத்துக்காட்டு 8 என்னன்னு பார்ப்போம். ஜெயசீலி என்னும் தனி வணிகர் ஒரு பலசரக்கு கடையினை நடத்தி வருகிறார். 2018 ஜனவரியில் அக்கடையின் நடவடிக்கைகள் பின்வருமாறு இருந்தன. அவைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்க. அதாவது ஜெயசீலிங்க ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரொவிஷன்ஸ் நடத்துகிறாங்க. இப்போ அதாவது ஒரு பலசரக்கு கடை நடத்துகிறாங்க. அவங்க ஜனவரி 2018 முடிக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம கீழே இருக்கிற கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸை வச்சு நம்ம குறிப்பேட்டை உருவாக்கணும். ஓகேங்களா? ஜனவரி 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 80,000. நம்ம சம்மில் போய் எப்படி பார்க்கணுன்னா எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. முதல்ல ஜெயசீலின் ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவுகள். அதாவது யார் பேரை போடுறீங்களோ, கொஸ்டின் என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அது மேலே எழுதிடுங்க. மேலே ஜெயசீலியின் ஏடுகளில், இல்லாட்டி அவங்க என்ன கார்த்திக் ஏடுகளில் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு கீழே குறிப்பேட்டு பதிவுகள் போட்டு நாள், விவரம், பேப்பாயே, பற்று, வரவு. இந்த ஃபார்மேட் நீட்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு அவங்க கொடுத்துருக்க தேதியில் கொடுத்துருக்க வருஷத்தை இங்கே எழுதிக்கோங்க. 2018 ஜனவரி போட்டு 1 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ரொக்கத்தை வைத்து ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா ரொக்க கணக்கு பற்றில் 80,000. அடுத்து ஜெயசீலி முதல் கணக்கு, இப்போ வரவில் 80,000. அதாவது ஏன் நம்ம ரொக்கம் மேலே போடுறோம், கீழே ஜெயசீலி முதல்னு போடுறோம் அப்படின்னா ரொக்கங்கிறது காசு. அது காசு உங்களுக்கு உள்ளே வர்றது நீங்கள் அது அப்போ அதை கணக்கியல் விதிகள் படிச்சிங்களே, கணக்கியல் விதிகளில் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பற்று வரவு பெறுபவரின் பற்று செய்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அது உள்ளே வரதை நம்ம பற்றுன்னு போடுறோம், வெளியே போகிறத வரவுன்னு போடுறோம். ஓகேங்களா? அது உள்ளே வரதை பற்றுன்னு போட்டு வெளியே போகிறத வரவுன்னு போடுறோம். அதான் காசு உங்களுக்குள்ளே வரனால பற்று 80,000, வரவில் 80,000 போடுறோம். ஜெயசீலி முதல்ங்கிறது கேபிட்டல். அது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அமௌண்ட். அது முதல்னு போட்டு 80,000 போடுறோம். இங்கே நம்ம அந்த கீழே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஷார்ட் பண்ணி கீழே எழுதிட்டிங்க. அது பேர் நரேஷன் சொல்லுவாங்க. அடுத்து நாள் 2 வங்கியில் ரொக்கம் செலுத்தியது. நாள் 2 என்ன சொல்லியிருக்காங்க, வங்கியில் செலுத்திய ரொக்கம் 40,000 அப்படின்னு. இந்த இதில் எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னா தேதி கொடுத்துருக்க தேதி கரெக்டாக எழுதிக்கோங்க. வங்கி கணக்கு பற்று 40,000 அப்படின்னு சொல்லி நான் பற்றில் 40,000 போட்டுறோம். அடுத்து ரொக்க கணக்கு 40,000 அப்படின்னு வரவில் போட்டுறோம். அது அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எது உள்ளே வருதோ அதை டெபிட்டில் போடுறீங்க, எது வெளியே போடுறது கிரெடிட்டில் போட்டு கீழே நரேஷனை கண்டிப்பாக எழுதிடுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எது உள்ளே வருது, வங்கின்னு ஒரு கணக்குள்ளே வருது. அப்போ ரொக்கம் இங்கே போகுது, ரொக்கம் வங்கிக்கு தான் போகுது. ஆனால் இது ரொக்கம் உங்கள்கிட்ட கையிலேருந்து வெளியே போகுது. அதனால் 40,000 வரவில் போடுங்க. மீதி 40,000 எங்கே போனால் பற்றில் போடணும். ஏன் பற்றில் போடுறோம் அப்படின்னா வங்கிங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு உள்ளே வருது. புரியுதுங்களா? அடுத்து 3வது ரொக்கம் கொள்முதல் செய்தது. அதாவது கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு. நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். அதனால் நம்ம 5,000 மதிப்பில் ஒரு பொருளை வாங்கியிருக்கனால நம்ம எப்படி ரொக்கத்தை கொடுத்து வாங்கியிருக்கோம். அதனால் ரொக்கம் உங்களுக்கு
ஒரு பொருள் உள்ளே வரனால உள்ளே வந்தால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பற்றில் போடுங்க சொல்லியிருந்தேன். இப்போ அதான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. பற்று இது கொள்முதல் உள்ளே வரனால இப்போ பற்றில் நம்ம கொள்முதல்னு கணக்குன்னு போட்டு 5000 பற்றில் காமிக்கிறோம். ரொக்க கணக்குன்னு சொல்லி வரவில் 5000ன்னு காமிக்கிறோம். இது ரொக்க கொள்முதல் செய்ததுன்னு கீழே எழுதிடுறோம். அடுத்து கடனுக்கு கொள்முதல் செய்தது அப்படின்னா கொள்முதல் கணக்கு லிப்ட் நிறுவன கணக்கு. அதாவது என்னென்னா லிப்ட் நிறுவனத்திடமிருந்து சரக்குகளை கடனுக்கு கொள்முதல் செய்தது 10,000 மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம லிப்டன் ஒரு நிறுவனத்திலேருந்து நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். அது எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணியிருந்தீங்க. போன தேதியில் வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்து தான் கொள்முதல் பண்ணியிருந்தீங்க. இந்த தேதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடனுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி பேரோ இல்லை அந்த யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க பேரை நீங்கள் கீழே எழுதியிருக்கோங்க. இல்லை காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் காசுன்னு போட்டாலே ரொக்கம்னு போட்டாலே போதும். இப்போ கொள்முதல் கணக்கு பற்று லிப்டன் நிறுவன கணக்கு. அதான் லிப்டன் நிறுவன கணக்குன்னு ஏன் போடுறோம் அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது கடன் கொள்முதல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்க பேரை என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த பேரில் போட்டு 10,000 பற்றிலையும் வரவழியும் நம்ம 2 பக்கம் காமிச்சிட்டா போகுது. அடுத்து ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது. அது காசுக்கு சேல்ஸ் விற்பனை பண்ணியிருக்கோம். அப்போ காசு உள்ளே வருது, உங்களோட பொருள் வந்து வெளியே போகுது. விற்பனைனாலே உங்களுக்கு பொருள் உங்கள்கிட்டருந்து வெளியே போகிறதுனால 5,000 நீங்கள் 2 பக்கமும் 11,000 சொல்லி 2 பக்கமும் போட்டு காமிச்சிடுறீங்க. அடுத்து சம்பள கணக்கு பற்று 5,000, ரொக்க கணக்கு 5,000. சம்பள கணக்கு வந்து எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்கள் நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் தரணும். அப்போ சம்பளங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு வருது, ரொக்கங்கிற அந்த கணக்கு வெளியே போகுது. அதனால் சம்பள கணக்கு பற்று 5,000, ரொக்க கணக்கு 5,000 போட்டு சம்பளம் வழங்கியதுன்னு நீங்கள் கீழே எழுதிடணும். அடுத்து லிப்டன் நிறுவனத்திடம் ஜனவரி 4 அன்று கொள்முதல் செய்ததற்கான தொகை காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. எவ்வளோ செலுத்தப்பட்டது? 10,000. அவங்க எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் 4ஆம் தேதி எவ்வளோ வாங்கியிருந்தீங்க? 10,000 ஒரு பொருள் வாங்கியிருந்தீங்க. அந்த பொருளுக்கு 10,000 வாங்கியிருந்தீங்க. அது கடனை வாங்கினதுனால இப்போ தான் நீங்கள் அந்த 4ஆம் தேதி வாங்கின பொருளுக்கு 7ஆம் தேதி தான் நீங்கள் அந்த காசை கொடுக்குறீங்க. அப்போ லிப்டன் நிறுவன கணக்கு பற்று வங்கி கணக்கு, அதாவது லிப்டன் கணக்குன்னு ஒரு கணக்குள்ளே வருது. வங்கி மூலமாக நீங்கள் கட்டுறீங்க. அப்போ அந்த காசோலை மூலமாக நீங்கள் கட்டுறதுனால வங்கியின் கணக்குன்னு வெளியே போகுது. 10,000 நீங்கள் பற்று வரவழியும் போட்டு காமிச்சிடணும். நெக்ஸ்ட்டு அதே இது 7ஆம் தேதி பண்ண இதுக்கு ரொக்கத்திற்கு அரைகலன் வழங்கியது. அதாவது நம்ம அடுத்த 8ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொக்கத்திற்கு அரைக்கலன் அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் அந்த டயத்தில் வந்து நம்ம வாங்கியது. அது அரைக்கலன் நம்ம வாங்கியிருக்கோம், நமக்கு கொள்முதல் பண்ணியிருக்கோம். அப்போ நான் அரைகலன் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு அப்படின்னு போட்டு 4,000ன்னு காமிச்சிடணும். அடுத்து மின்கட்டணம் செலுத்தியது. மின்கட்டண கணக்கு பற்று 1,000 ரொக்க கணக்கு மின்கட்டணம் செலுத்தியது அப்படின்னு நான் போட்டுடணும். அதாவது உங்களுக்கு எது உள்ளே வருதோ அதை நீங்கள் பற்றில் போடுங்க, வெளியே போகிறதெல்லாம் வரவில் போடுங்க. அது காப்பீட்டு முனையம் கணக்கு வங்கி கணக்கு. காப்பீட்டு முனையம் கணக்குன்னு சொல்லி 300 பற்றில் போடுங்க, வங்கி கணக்குன்னு சொல்லி 300 வரவில் போடுங்க. ஏன்னா வங்கி மூலமாக கட்டுறதுனால நம்ம வங்கியை வெளியே போகிறது உங்களுக்கு அந்த கணக்குன்னு சொல்லி உள்ளே வருது. இந்த கணக்குன்னு சொல்லி உள்ளே வருது. கீழே அந்த அனலைசன் கரெக்டாக எழுதிடுங்க, 300 கரெக்டாக காமிச்சிடுங்க. ஓகே மாணவர்களே, இதில் வந்து இந்த குறிப்பேட்டு பதிவு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இது எப்படி அப்படின்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. உள்ளே வரதெல்லாம் உங்கள்கிட்ட பற்றில் வைங்க, வெளியே போகிறது வரவில் வைங்க. வரவில் வச்சுக்கோங்க. அப்புறம் வங்கி மூலமாக வங்கியிலே போடுங்க. காசோலை இதெல்லாம் வந்துச்சுன்னா வங்கியில் இந்த மாதிரி போடுங்க. அது வரவு எல்லாமே வரவு வந்து வரவில் வந்து என்னென்ன போடணும் அப்படின்னா, வெளியே எதெல்லாம் போகிறோம் உங்கள் கையிலேருந்து வெளியே எது போகிறதோ அது வரவில் போடுங்க. பற்றில் வந்துட்டு உள்ளே வர்றது
கொள்முதல் பண்ணிப்பீங்க, இல்லாட்டி காசு இது இல்லை கணக்கு இது வங்கி கணக்கு உள்ள வரும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பற்றல போடுங்க. இந்த கணக்கில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.